அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிற மீன் குழம்பு. மல்லி, காஷ்மீர் மிளகா, சாதா மிளகா, வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் போட்டு அதை அரைச்சி அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதை மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை குழம்பு வைக்கிறது. இப்படி சும்மா ஒரு நாளைக்கு அரைச்சி பழைய காலத்து குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அந்த மாதிரி மிளகா மசாலா எல்லாம் வச்சு வறுத்து அரைச்சி குழம்பு வைங்க, நல்லாயிருக்கும். இப்போ போட்டாச்சு, அரைச்சிட்டு காமிக்கிறோம். பாருங்கள், மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பல்லாரி ஒரு சின்ன சைஸு பல்லாரி. அடுத்தது பூண்டு, பச்சை மிளகா. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வசங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளியும் பாதி வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, மல்லி போட்டுக்கலாம். இப்போது இறக்கும்போது கொஞ்சம் போடுவோம், இப்போ கொஞ்சம் போடுவோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ அதில் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது இதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சூப்பராக மீன் ஆனம் கொதித்து வந்திருக்கு. இப்போது வஞ்சர மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வஞ்சர மீன் 2 கார மீன். இப்போ அதை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ், வாசனை நல்லா கமன்னு வருதுங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மசாலாலாம் அரைச்சி போட்டு பார்த்துட்டு. இப்போது மாங்காவும் போட்டுடலாம். மாங்காய் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சரி, மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் அது ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு சிம்மில் வைப்போம். மாஷா அல்லாஹ், பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். வீடியோ ஆன் பண்ணுறேன்னு விட்டுட்டேன், வீடியோ ஆன் பண்ணாமல் எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். தேங்காயை ஊற்றியாச்சு, கொத்தமல்லி தழையை போட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது சிம்மில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது தேங்காய் ஊற்றி 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ், சூப்பராக ஜோராக இருக்குது. வாசனையே வயிறு பசி இப்போவே எடுக்குது.
இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் தான் வச்சார் இந்த மீன் குழம்பு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.